குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜூலை 10th அஃபேர்ஸ் க்ளவுட் இன்சைட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் நேவியும் பாரத் பெல், அதாவது பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பெல், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, கோஸ்டல் செக்யூரிட்டி அதிகம் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த NMDA இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது அப்ரிவேஷன் கேட்பாங்க. டிக்கான அப்ரிவேஷன் கேட்குறது அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதுதான் யூனிக்காக இருக்குது, டொமைன். ஓகே, அது மட்டும் பார்த்து வச்சுங்க. இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. பெல்லோட ஹெட் யாருன்னு மட்டும் பார்த்து வச்சுங்க, மனோஜ் ஜெயின். ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி பெல்லு வந்து 51% வந்து ஷேர் வச்சுருக்கு. சாரி, கவர்மெண்ட் வந்து 51% வந்து பெல்லில் வந்து ஷேர் வச்சுருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி 50லேருந்து 60க்குள்ளே ஷேர் இருக்குது. யாருது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வச்சுருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேவெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் எக்ஸலரேட்டர் மூலமாக வந்து காலா சேது அப்படிங்கிற இது ஏஐ சேலஞ்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, வேர்டு டு இதுதான் என்ன சொல்கிறது, இதை இந்த டெக்ஸ்ட்டாக மாற்றுறது, டெக்ஸ்ட்டை வந்து வீடியோவாக மாற்றுறது, வாய்ஸை வந்து கிராஃபிக்ஸாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வருது. ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கோம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சரி, MSME மினிஸ்ட்ரி கீழே வருதா, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி கீழே வருதா, இல்லை டெலிகம்யூனிகேஷன் வருதா, இல்லை வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் வருதா, இல்லை அப்படின்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வருதா. ஸோ இது ஆப்ஷன் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இது கீழே எது வருது அப்படின்னு. இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸில் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ இது கண்டக்ட் பண்ணாங்க, இது வந்து கண்டக்ட் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கொடுப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து காலா சேதுன்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எது கரெக்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிரும் இல்லையா. ஸோ அதனால் மினிஸ்ட்ரி யாருன்னு முக்கியம். அவ்வளோதான். இது ஒரு டைம் ரீட் பண்ணிக்க மறக்காமல். அவ்வளோதான், அதை தாண்டி பெருசாக எதுவும் இல்லை. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே வர்றவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த விண்டு அப்புறம் சோலார் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க 50 மெகாவாட்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அந்த இது வெதர் ஸ்டேஷனை வந்து ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் வந்து நீங்கள் பில்டு பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ 50 மெகாவாட்ஸு ஒரு கம்பெனி வந்து விண்டு மூலமாக தயாரிக்குது அப்படின்னா, அவங்க அந்த வெதர் ஸ்டேஷன் மூலமாக வந்து விண்டு எவ்வளோ ஸ்பீடாக வருது, ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ பவர் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு, ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்னிங் இப்படி இருக்குது, கிளைமேட் இப்படி இருக்குது, ஸோ ஈவினிங் வந்து எனக்கு வந்து இவ்வளோ பவர் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனுக்காக தான். ஓகேங்களா, அதுக்கு தான் 150 மெகாவாட்ஸ் மேனுஃபேக்சர் இது பண்ணுறவங்க, ஜென்ரேட் பண்ணுறவங்க வந்து 2 வெதர் ஸ்டேஷன் வந்து பில்டு பண்ணணும். 50 மெகாவாட்ஸுக்கு வந்து ஒரு வெதர் ஸ்டேஷன் வந்து பில்டு பண்ணணும். ஓகே, இது வந்து முக்கியம். இது இந்த 50யும் 150யும் முக்கியம். அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கு தான். ஓகே, ஸோ இதை சோலார்லேயும் விண்ட்லேயும் பெஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்ஸ் மட்டும் யாருன்னு பார்த்து வச்சிங்க, கோஸ்டல் ரீஜன் தான். சோலார் வந்து ராஜஸ்தான், விண்டு வந்து பார்த்திங்க அப்படியே அந்த கோஸ்டல் ரீஜனில் வரும். மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு, இவங்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் இன் விண்டு ஜென்ரேஷன். ஓகே, எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுல. அவ்வளோதான். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த ஹுண்டாய் மோட்டார்ஸ் கூட சேர்ந்து ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹைட்ரஜன் ஃபியூயல் மிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு இது பண்ண போகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஹைட்ரஜன் ஃபியூயல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. வாட்டர் இதில் இருந்து நம்ம வந்து ஃபியூயல் இது பண்ணுறது. ஓகே, H2Oவில் நீங்கள் இது ஆக்சிஜன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் ஹைட்ரஜன், அதுதான். ஓகே, யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட், ஹுண்டாய், ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னொன்று எது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா, இந்தியா வந்து லான்ச் பண்ண அந்த இந்தியா க்ரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, அது எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க? 2023. ஸோ அதோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ? 2030 வரைக்கும் பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ அந்த பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே, நேஷ்னல் க்ரீன் இனிஷியேட்டிவ். ஓகே, அதுதான், அதாவது நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவ். மாற்றி சொல்லிட்டேன். நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவோட பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
அவ்வளோதான். அடுத்து வந்து 17வது பிரிக்ஸ் மீட்டிங் வந்து பிரேசிலில் நடந்துச்சு. இதுதான் வந்து கண்டினியூஸாக வரும். தீம் மட்டும் ஒரு டைம் படித்து வச்சுங்க. அவ்வளோதான். 18 வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய பல்கேரியா. ஸோ இவங்க வந்து லேவ் அப்படிங்கிற ஒரு தனி கரன்சி வச்சுருந்தாங்க. ஓகே, லேவ் முக்கியம். பல்கேரியாவோட கரன்சி ஒன்று லேவ், ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரி வந்து 21வது கண்ட்ரியாக வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு. எதுன்னு அப்படி பார்த்தீங்கன்னா யூரோவை வந்து கரன்சியாக அடாப்ட் பண்ணியிருக்கு 2. அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி வந்து இதில் வேறு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் வராது. ஓகே, இது 2 மட்டும் போதும். ஓகே, கடைசியாக ஜாயின் பண்ணது வந்து குரோஷியா. இங்கே இருக்கு இல்லையா? குரோஷியா வந்து 2023 ஜாயின் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க தான் ஜாயின் பண்ணுறாங்க. யார்? பல்கேரியா. பல்கேரியாவோட கேபிட்டல் வந்து சோஃபியா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேவ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோவார்டிஸ் அப்படிங்கிறவங்க ஒரு மலேரியா வேக்சினை வந்து போடுறதுக்கான பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய விஷயம் இல்லை. இந்த நோவார்டிஸ் அப்படிங்கிற நேம் தான் வந்து ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். ஓகே, அடுத்தது இதில் பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது. யமஹா வந்து அவங்களோட லோகோ மாற்றிருக்காங்க. ஸோ யமஹா வந்து எங்கே இருக்குது? ஜப்பானோட ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர். கரெக்டாக? அவ்வளோதான், 2 வீலர் மேனுஃபேக்சரர். அதை பற்றின பெரிய நியூஸ் எதுவும் இல்லை. ஓகே ஓகே. இந்த 27 இயர்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். 27 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து மாற்றிருக்காங்க லோகோவை. ஸோ இது அக்வைசேஷன் வந்து பெரிய இது கிடையாது. பெரிய என்ன சொல்கிறது, இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கங்க. அடுத்தது வந்து இந்தியா வந்து ஒரு இது வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆன்டி சப்மரீன் ராக்கெட்டை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எதில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேர் மட்டும் பார்த்துங்க. கவரத்தியில் வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பெருசாக எதுவும் நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது இந்தியன் நேவி வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் டெவலப்டு டைவிங் சப்போர்ட் வெசல். ஃபஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அதுவும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட, இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட முதல் டைவிங் வெசல் ஐஎன்எஸ் நிஸ்தர் வந்து கமிஷன் பண்ணது விசாகப்பட்டினத்தில் கமிஷன் பண்ணியிருக்காங்க. இதை மேனுஃபேக்சர் பண்ணது ஹிந்துஸ்தான். முக்கியம், ஹிந்துஸ்தான் முக்கியம், ஐஎன்எஸ் நிஸ்தர் முக்கியம். அவ்வளோதான். விசாகப்பட்டினம் லொக்கேஷன் முக்கியம். இந்த 3 தாண்டி வேறு எதுவும் வராது. ஓகே, இது ஏன் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டிஜினியேஷன் கொடுத்துருக்காங்க. முதல் வார்த்தை ரொம்ப வந்து முக்கியமானது. அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து இந்த கசகஸ்தான் நடந்த வேர்ல்டு பாக்ஸிங் கப் வந்து நடந்துச்சு. ஸோ அது பார்க்குறீங்கன்னா ஒரு டைம் பார்த்து வச்சுங்க என்ன அப்படின்னு. லொக்கேஷன் வந்து கசகஸ்தான் முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெரிய இது கிடையாது. ஓகே, நம்மளோட ஏதாவது ஃபேமஸான ஒரு பர்சன் வந்தால் கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. ஓகே, அடுத்து குஜராத் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டுன்னு வார்த்தை வந்துருக்கு இல்லையா? அது முக்கியம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் க்ரூஸ் மிஷன் அதில் வந்து ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக வந்து இதுதான் இருக்குது, குஜராத் தான் இருக்குது. போன வருஷம் தான் இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணாங்க, பாரத் க்ரூஸ் டூரிசம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக வந்து இவங்க குஜராத் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஓகே, குஜராத் வந்து கோஸ்டல் ரீஜனில் இருக்குது. குஜராத்தில் வந்து நிறைய நதிகளும் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து டூரிசம் வந்து க்ரூஸ் டூரிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2340 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா? இதுதான் இந்தியாவிலோட ஹையஸ்ட் ஸ்டேட்டோட கோஸ்டல் இது என்ன சொல்கிறது பார்டர். 2340 கிலோமீட்டர் அதிகமாக இருக்கிற பார்டர் வந்து குஜராத்தில் தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி க்ரூஸ் இது இருக்கு இல்லையா? 2029 வந்து நம்ம வந்து க்ரூஸ் பேசஞ்சரை வந்து டபுளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கோம், டார்கெட் வச்சுருக்கோம். அவ்வளோதான். அடுத்து வந்து பஞ்சாப் சிஎம் இருக்கார் இல்லையா, பகவந்த் மான், அவர் வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி 10 லட்சம் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஃபெசிலிட்டியோட முக்கியமான விஷயம். ஸோ இதில் கேள்வி கேட்டால் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி இருக்குது ஒரு சில ஸ்டேட்ஸில். ஆனால் கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, முக்கியமந்திரி செகத் யோஜனா யார் லான்ச் பண்ணாங்க? அவ்வளோதான். ஓகே, இதை தாண்டி வேறு எதுவும் கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே, அவ்வளோதான். இல்லை, இப்படி கூட கேட்கலாம். நம்மளுடைய அந்த ஆயுஷ்மான் பாரத் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. சென்ட்ரல் வந்து ஆயுஷ்மான் பாரத் வந்து எந்த இயரில் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அவ்வளோதான். அதை தாண்டி வந்து வேறு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லை. பார்த்து வச்சுங்க. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.